எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல செய்ய போகிறது வெஜிடபிள் சாகு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. நீங்கள் எங்கள் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் எப்போ புது வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த சாகு வந்துட்டு பெங்களூரில் எந்த கல்யாணத்துக்கு போனாலையும் பூரிக்கு நம்மளுக்கு கொடுப்பாங்கங்க. அதே மாதிரி இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். காபல் கடலை 1 கப்புங்க, ஊற வச்சு முளைக்க கட்டி எடுத்து வச்சுருக்கேன். பட்டாணி 1 கப்பு, இதுவும் முளைக்க காலத்தான். 1 கப்பு குட்டி குட்டியாக நறுக்குன உருளைக்கிழங்கு, 1 கப்பு குட்டி குட்டியாக நறுக்குன பீன்ஸும், 1/2 கப்பு குட்டி குட்டியாக நறுக்குன கேரட். இப்போது இந்த காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாங்க. தண்ணி போட்டுக்கலாம். நான் 2 கப்பு தண்ணி போடுறேங்க. தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உப்பு போட்டிருக்குறோம், ஒரே இடத்துல நின்றுடும் உப்பு. இது கூட எந்த கொட்டை வேணுனாலையும் போடலாங்க. நான் பட்டாணியும் காபல் கடலையும் போட்டிருக்குறேங்க. முளைக்கட்டி போட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் நான் முளைக்கட்டி போட்டிருக்கேன் ரெண்டும். பாருங்கள், குக்கர் மூடி போட்டுக்கிறேன். மூடி போட்டு 4 விசில் விட்டுக்கலாம். நம்ம இது காய் கொட்டெல்லாம் விசில் வர்றதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கு சின்ன கப்பில் 1 கப்பு தேங்காய், 1/4 கப்பு கடலை. இதுக்கு முந்திரி பருப்பு கூட போடலாங்க, கடலையும் போடலாம். நான் கடலை போடுறேன். கசகசா 1 டீஸ்பூன், 2 ஏலக்காய், 5 லவங்கம், பட்டை ஒரு 3 பீஸு. இதெல்லாம் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணுங்க. அரைச்சாச்சு. 4 விசில் வந்து குக்கர் ஆறிடுச்சுங்க. எடுத்துக்கலாம், ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு. நல்லா வெந்துடுச்சுங்க. காய், காபல் கடலை, பட்டாணி எல்லாமே. பாருங்கள், இறக்கிக்கலாம். சாகு தாளித்து விட்டுக்கலாங்க. பாண்ட்லி வச்சுட்டு காஞ்சிடுச்சு. எண்ணெய் போட்டுக்கிறேன். 5-6 டீஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு வெடிச்சு வந்துடுச்சு. 2 வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறத போட்டுக்கிறேன். 3 பச்சை மிளகா, இது நல்லா ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதங்கிட்டுங்க. பச்சை மிளகாவும் ஆனியனும் நல்லா வதங்கிட்டோம் எண்ணெயில். ஆனியன், பச்சை மிளகா 2 நிமிஷமாக நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சுங்க. இப்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். 2.5 டீஸ்பூன் போடுறேன். போட்டு இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் எண்ணெயில். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இப்போ இதுக்கு மல்லி இலை, புதினா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாம் சேர்ந்து எண்ணெயில் நல்லா வதங்கிடுச்சுங்க. நான் 4 டொமேட்டோ எடுத்து கட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கிறேன். கட் பண்ணி போடலாங்க. அரைச்சி போட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா எல்லாம் சேர்ந்து கொதிக்குதுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே சேர்த்து இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ இந்த கிரேவிலேயே சில்லி பவுடர் 3/4 டீஸ்பூன், சாம்பார் பொடி 1 டீஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டீஸ்பூன், தனியா பொடி 2 டீஸ்பூன், இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. கொதி வருது. இந்த டைமில் நம்ம வேஸ்ட் வச்சுருக்கிற காய், கொட்டை எல்லாம் சேர்த்துக்கலாம்.
எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க. குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோங்க. ஃபஸ்ட்டே காய்க்கு கொட்டைக்கெல்லாம் போட்டு வேக வச்சுட்ருக்குறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அந்த சாகு வந்துட்டு கெட்டியாக தாங்க இருக்கணும். இது ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோங்க. நம்ம இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. உப்பு கூட கரெக்டாக தான் இருக்கும். இப்போ மூடி போட்டுக்கலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். கடல போட்டிருக்கிறோம், இல்லைன்னா அடியில் பிடிச்சிடும். சாகு ஆயிடுச்சுங்க. 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்கள். கட்டியாக வந்திருக்கு. மிக்ஸ் பண்ணி விட்றதுக்கு மட்டும் மறக்காதீங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அப்பப்போ. ஆயிடுச்சுங்க, இறக்கிக்கலாம். வெஜிடபிள் சாகு ரெடி ஆயிடுச்சுங்க. செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். பெங்களூரில் எந்த கல்யாண வீட்டுக்கு போனாலையும் பூரி கொடுத்து இது கொடுப்பாங்கங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பட்டருங்க இந்த மாதிரி தான் செய்வாங்க. நான் கேட்டு வந்து அதே மாதிரி செஞ்சுருக்குறேங்க, அவங்க செய்கிற மாதிரியே. எங்கள் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. வேறு ஒரு வீடியோவோடு சந்திக்கலாம். வணக்கங்க. எங்கள் சேனலில் வர ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அப்படியே ஷேர், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள்.